அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள். தஞ்சை மாவட்டத்தில் சிவபெருமானின் பஞ்ச ஆரண்ய தலங்கள் இருப்பது போல் திருவள்ளூர் மாவட்டத்திலும் பஞ்சாரண்ய தலங்கள் உள்ளன. அதில் முதலில் திருவெம்பாக்கம், 2வது திருப்பாச்சூர், 3 திருவாலங்காடு, 4 திருவள்ளூர், 5 திருவிற்கோலம். இந்த 5 தலங்களில் திருவெம்பாக்கம், திருப்பாச்சூர், திருவாலங்காடு, திருவிற்கோலம் இந்த 4 தலங்களும் பாடல் பெற்ற தலங்கள். பஞ்சாரண்ய தலங்கள் அறிந்து கண்டு தெரிந்து வழிபாடுகள் செய்வது என்பது கிடைப்பதற்கரிய பேராகும். இதில் முதலில் திருவெம்பாக்கம் ஊன்றீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி பார்ப்போம். திருவள்ளூர் மாவட்டம் பஞ்சாரண்ய தலங்களில் முதல் தலமாக திருவெம்பாக்கம் அருள்மிகு ஊன்றீஸ்வரர் கருதப்படுகிறார். திருவெம்பாக்கம் என்பது புராண கால பெயர். தற்போது இந்த ஊர் பூண்டி என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு பழம்பதி என்று மற்றொரு பெயரும் உண்டு. இங்கு ஊன்றீஸ்வரர் ஆலயம் கட்டப்பட்டு சுமார் 2000 ஆண்டுகள் இருக்கலாம் என்கிறார்கள். தொண்டை மண்டலத்தில் சிவாலயங்கள் தேவார பதிகம் பாடல் பெற்ற தலங்களில் இது 17வது தலமாகும். தல வரலாறு பின்வருமாறு: திருவாரூரில் பறவையாரை மணந்து கொண்ட சுந்தரர் திருவொற்றியூரில் சங்கிலியார் என்னும் பெண்ணை 2வது தாரமாக சிவனை சாட்சியாக வைத்து மணந்து கொண்டார். ஆனால் திடீரென அவர் சங்கிலியை பிரிந்து திருவொற்றியூரை விட்டு திருவாரூருக்கு கிளம்பினார். சுந்தரர் திருவொற்றியூர் தலத்தின் எல்லையை விட்டு வெளியேறும்போது சிவன் அவரது 2 கண்களையும் பறித்து கொண்டார். திருவெம்பாக்கம் வந்த சுந்தரர் இங்கு சிவனிடம் தனக்கு கண்கள் தரும்படி கேட்டார். சிவனோ மறுத்துவிட்டார். சுந்தரின் நிலையை கண்டு இறங்கிய சிவன் அவருக்கு ஒரு ஊன்றுகோலை மட்டும் கொடுத்து அனுப்பினார். அவர் தனக்கு கண் தரும்படி சிவனிடம் வாக்குவாதம் செய்தார். சிவனோ இறுதி வரையில் அவருக்கு கண் தரவில்லை. கோபம் அதிகரித்த சுந்தரர் சிவன் கொடுத்த ஊன்றுகோலை ஓங்கி வீசினார். அப்போது ஊன்றுகோல் அங்கிருந்த நந்தியின் மீது பட்டுவிட்டது. இதனால் நந்தியின் கொம்பு ஒடிந்து விட்டது. பின் சுந்தரர் தன் யாத்திரையை தொடர்ந்து அங்கிருந்து காஞ்சிபுரம் சென்றார். காஞ்சிபுரத்தில் தான் சுந்தரருக்கு ஈசன் பார்வையை வழங்கி அருள் புரிந்தார். சுந்தரருக்கு ஊன்றுகோல் கொடுத்தவர் என்பதால் இங்கு இவருக்கு ஊன்றீஸ்வரர் என்ற பெயர் பெற்றது. கருவறைக்கு முன்பு உள்ள நந்தியின் வலது கொம்பு ஒடிந்தே இருக்கிறது. இன்று வரை அதையும் காணலாம். அருகில் சுந்தரர் இடது கையில் ஊன்றுகோல் வைத்தபடி காட்சி தருகிறார். கண் பார்வை இழந்த கோலத்தில் இருக்கும்படியாக இவரது சிலை சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு பிரதான வாசலுக்கு நேரே மின்னொளி அம்பாள் சன்னதி இருக்கிறது. ஒரே இடத்தில் நின்று சுவாமி அம்பாள் இருவரையும் வழிபடும்படி அமைந்துள்ளது. இங்கு பைரவர் 8 கைகளுடன் கால பைரவராக தெற்கு பார்த்து அமர்ந்தபடி இருக்கிறார். இவருக்கு அஷ்டமி நேரத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடக்கிறது. இக்கோயிலுக்கு அருகிலேயே பாடல் பெற்ற தலங்கள் கூவம், திருப்பாச்சூர் ஆகிய தலங்கள் அமைந்திருக்கின்றன. திருமண தடை உள்ளவர்கள், கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் சுவாமி அம்பாளுக்கு தேன் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து கொள்கின்றனர். அம்பாள் சுந்தரரிடம் மனிதர்கள் செய்யும் தவறுக்கு அவர்களுடைய ஊழ்வினையே காரணம் என்கிறார். உங்களுக்கு கண்கள் பறிக்கப்பட்டிருப்பதும் ஒரு ஊழ்வினை பயனே, எனவே கலங்காது செல்லுங்கள், உரிய நேரத்தில் பார்வை கிடைக்கும் என்று சாந்தப்படுத்தினாள் அம்பாள். சுந்தரர் தடுமாறாமல் நடந்து செல்ல வழியில் மின்னல் போன்ற ஒளியை காட்டி வழிகாட்டினாலாம். இதனால் அம்பாள் மின்னொளி அம்பாள் என்று, கனிவாய் மொழி நாயகி என்றும் அழைக்கப்படுகிறாள். பொதுவாக தங்கள் மீது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை தந்து அவர்களை வாழ வைக்கும் தலமாக இக்கோயில் திகழ்கிறது. எனவே இக்கோயிலை நம்பிக்கை கோயில் என்று கூட சொல்கின்றனர். இக்கோயில் காலை 6 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை கோயில் திறந்திருக்கும். ஆலய முகவரி: அருள்மிகு ஊன்றீஸ்வரர் திருக்கோயில், பூண்டி, திருவள்ளூர் மாவட்டம்.
வாழ்த்துக்கள். மீதமுள்ள 4 கோயில்களும் அடுத்தடுத்த பதிவில் நாம் காணலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.